பிடிச்ச வேலையை விட்டுட்டு பிடிச்ச வேலையை பார்க்குறதோட பார்ட் 7. காலையில் குளித்து கிளம்பி ட்ராக்குக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டாங்க போல் எல்லாம். அந்த ஊரே காலியாக தான் இருக்குது. பக்கத்து வீட்டு பையனும் ஆளை காணா இன்னும் வரல. கையில் என்னடா பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றேன்னு நினைக்காதீங்க. அது முன்னாடி சாப்பிட்ட குப்பை, அதை தூக்கி போடவே இல்லை. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. அதை அப்படியே போகிற வழியில் தூக்கி போட்டுடலான்னு கிளம்பி ட்ராக்குக்கு வந்தாச்சு. ட்ராக் வந்துட்டு காலையில் ட்ராக் வாக் போனப்போ தான் கவனித்தோம், கொஞ்சம் டயர்ஸ்லாம் இன்டர்லூப் பண்ணாமல் இருந்துச்சு. இன்டர்லூப்னால் ஒரு டயரும் கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லி கயிறு எடுத்து கொடுத்து மார்ஷல் பசங்கள்கிட்ட கட்டுங்கடான்னு சொல்லியாச்சு. இந்த ட்ராக்கில் இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ் வச்சுருக்க யார் வேணால் அவங்களோட ஓன் காரை கூட எடுத்துகிட்டு வந்துட்டு ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி காலைல ஒரு கஸ்டமர் வந்தார், ஓட்டினார். நம்மளும் ஒரு ஃபிட் செக்கப் போட்டாச்சு நடுவில். அவர் ஓட்டுட்டு ஸ்டோரி போட்டதை பார்த்தாங்களா என்னன்னு தெரில. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்தார், அவரும் ஓட்டணுன்னாரு. டீசல் வண்டி போல் புகை தள்ளுன்னு தள்ளிடுச்சு. அவரும் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தார். எல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு. இன்றைக்கி ரெண்டல் அவ்வளோ பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் டே நல்லபடியாக போணுச்சு. அடுத்தடுத்த டேயில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். பை பாய்.